ஹாய் மக்களே, ஒரு ஒரு சின்ன ஒரு vlog தான். ஆனால் வந்து சென்னையிலேருந்து கம்பம் போக போகிறோம். அதுக்கு எங்கெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோன்ற ஒரு சின்ன vlog தான். சின்னது இல்லடா பாவி 10 ஹவர் ட்ரிப்புக்கு எல்லாரும் ரெடி ஆகிட்டோம். வாங்க போகலாம். போகலாம். பேக் மட்டும் நான் எடுக்க மாட்டேன், நான் வச்சுக்குவேன், எடுத்துவோம். கரம் மூச்சான் பேகை கூட நான் தான் எடுக்கணுமா? என்னடா சோதனை இது? வாங்க வாங்க ஸ்லீப்பிங் கோச். ஹை, சேஃபாக வந்து பஸ்ஸில் உட்காந்துட்டோம். மணி மணி என்ன மணி ஹைட்டு பத்தலையா? கால் கட்டி கட்டியா? ஏய், இதுக்கு அது மேலே போடு. தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல். தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல், இன்பச்சாரல். தெம்மாங்கு பாடிக்கொண்டு சிலு சிலுவென்று சிந்துதம்மா தூரல், முத்து தூரல். வெங்காட்டு பொத்த கள்ளி சத்தென்று மொட்டு விட செங்காட்டு வணக்கம் மக்களே, எங்கே இருக்குன்னா தேனி கம்பம் வந்தாச்சு. கம்பத்துக்கு இப்போ நீங்கள் பார்க்குற மலை தான் இருக்குமா, மேற்கு தொடர்ச்சி மலை. அதுதான் இந்த நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை தான் நம்மளுடைய சொத்து, தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சொத்து. இந்த மலை பாருங்க, அப்படியே இந்த மலையிலேருந்து அந்த சைடு வந்து கேரளா. மேரேஜுக்கு வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் வந்தாச்சு. அதாவது இன்னும் மாப்பிள்ளை பொண்ணு வரல, நம்ம வந்துடுவோம். இதான் மண்டபம், நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்துடுவோம். அப்படி சொல்ல முடியாது, ஐயர் வந்து ஃபஸ்ட்டு வந்தார், ரெண்டாவது நாங்கள் வந்துடுவோம். கம்பத்தில் வந்து கம்பம் மேரேஜ்க்காக வந்துடுவோம். மண்டபத்துக்கு வந்தாச்சு, சீக்கிரமாக வந்தாச்சு. முன்னாடி சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம வந்துருக்கோம். ஆய் சொல்லுங்கள், ஆய் சொல்கிறேன், சாப்பிட்றதுனால அப்படி. மணி, நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண படம் என்னது? என்ன படத்தில் எப்படி என்ன ஒர்க் பண்ணீங்க? நான் வந்து சினிமா ஃபீல்டில் வேலை செய்கிறேன். ஷூட்டிங் கார்பெண்டரா லாஸ்ட்டாக விஜய் படம் வாரிசு படத்தில் வேலை செஞ்சோம். அதுக்கு முன்னாடி வந்து சூர்யாவோட ஜெய்பீம் படத்தில் வேலை செஞ்சோம். அப்புறம் விஜய் சேதுபதியோட லாபம் படத்தில் செஞ்சோம். அதுக்கப்புறமேட்டு சிவகார்த்திகேயனோட ஹீரோ படத்தில் வேலை செஞ்சுக்கிறோம். எந்த படம் உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சி பண்ணீங்க? நான் ரொம்ப பிடிச்சி பண்ணோம் பார்த்தீங்கன்னா லாபம் படம் பண்ணது ரொம்ப பிடிக்கும். விஜய் சேதுபதி படம். சரி. அப்பளம் பிஸ்னஸ் மாறன் பிராண்டு விரைவில் வந்து தமிழ்நாடு முழுக்க நீங்கள் அந்த பிராண்டை பார்க்கலாம். அதை பற்றி ஒரு 2 வார்த்தை. மாறன் அப்பளம் பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டியான பொருளை மக்களுக்கு கொடுக்கணுன்றதுனால சொந்தமாக நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. இப்போ தான் ஒரு 6 மாதமாக ரன்னிங்கில் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் வருது.
கஸ்டமரை வந்து நம்ம லேபிள் எடுத்துன்னு வந்து கொடுத்து கடைக்காரர்கிட்ட வேணும்னு கேட்குற அளவுக்கு போகுது. இதை நம்ம எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பெருசு பண்ணணுன்றது என்னோட ஆசை. சிறப்பு சிறப்பு. எல்லாம் இப்போ இருக்க மொத்த இளைஞருக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். நிறைய பேர் வந்து அதாவது தற்காலிகமான வேலைகளில் வந்து இருக்காங்க, தற்காலிகமான வேலைகளில் இருக்காங்க. அவங்களாம் வந்து நிரந்தரமான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தணும்னு தான் இப்போ இருக்கோம். அதுக்காக தான் இப்போ சொன்னார். மகிழ்ச்சியே இன்னைக்கு கம்பத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு சிறப்பான ஒரு இடத்துக்கு போக போகிறோம் கல்யாணத்தை முடிச்சுட்டு. அதே மாதிரி இப்போ கேமரா யார் எடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு யோசனை வரும். யாரும் இல்லை, நம்ம தீபக் தான். தீபக் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். தோழமைகளே, கம்பத்தில் ஒரு மேரேஜுக்கு வந்திருக்கோம். சிறப்பாக போயிட்டுருக்கு மேரேஜ். இவ்வளோ நேரம் ஒரு பின்புலத்துல இருந்து இவங்களை சிறப்பாக காமிச்சிட்டு இருந்தது நான் தான். சன் டிவி வேற மாதிரி இது பொதுநலம் பொதுவன் தீபக். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. வணக்கம், எங்க போயிட்டு இருக்கீங்க? பிரயாணம் எப்படி இருக்கு? வீரபாண்டி டேம். இது வந்து மதுரை பஸ். நம்ம வந்து வீரபாண்டி இன்னொரு டேம் இருக்கு. குளிக்கிற இடம், அருமையான ஒரு இடம். இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு புளியலை போட போகிறோம். டிவியில் காமிச்சா கரெக்டு, யூடியூப்ல தான் காமிச்சு. என்னடா ஆட்டுக்கார ஆளும் எலும்பு ஒரு ஆடு இருக்கு. மக்களே, பசங்க வந்து குளிக்கிற மாதிரி தெரியல. இந்த போகிறோம். இதான் வந்து வீரபாண்டி டேம். அதாவது பெரிய டேமு. இதோட கொஞ்சம் பல கிலோமீட்டர் ஆன்சைடு. இது வந்து குளிக்கிற டேமு. அதில் குளிக்க முடியாது. ஸோ வாங்க. என்ன தம்பி இந்த பக்கம்? சோறு சாப்பிட்ட பொம்பளை பிள்ளைங்களாம் குளிச்சுக்கிட்டு இருக்கு. பாதுகாப்புக்கு இருந்தாக்கா சிறுவண்டி இந்த பக்கம் சுத்துறீங்க, கண்ணு கெட்டு போயிடாது. நீ நான் தாயா. ஓ இறங்கி வாயா. முடியாது. இறங்கி வாயான்ற. ஓ கால் தண்ணியில போடக்கூடாதுன்றேன். தண்ணியில போட்டா என்ன ஆகுது? 4 மாசத்துக்கு காலில் தண்ணி போடக்கூடாது வைத்தியம் சொல்லியிருக்காருயா. வைத்தியம் சொல்லியிருக்காரா? வைத்தியம் கொடுத்துருக்காரு. நீனா
என்ன இழுத்து விட்டுருவாயினோ, ஏதோ சலிப்பு தட்டிட்டு விட்டான். நீச்சல் தெரியாதுன்னு சொல்லு உனக்கு. நீச்சல் தெரியாதுன்றத எப்படி கண்டுபிடிச்சான்? இறங்கி வாடா. முடியாது முடியாது. உன் அண்டர்வேர் போயிட்டுடா, இறங்கி வா, அதுக்கு தான் கூப்பிடுறேன். அப்படியா சொல்றீங்க? சரி இருங்க வரேன். வா கமான். சொல்ல பாக்குறேன்மா. வா 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 இறங்க இறங்க. லைட்டா காலை வை, அந்த கரைஞ்சிட மாட்டேன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடும். நீ வை காலை வை. வை வை. எப்படி இருக்கு? நீங்க யூடியூப் போறீங்க நானே. நல்லா இதா? ஓகே வா போலாம். ஏய் இருடா, லைட்டா அங்க பாரு மீன்லாம் இருக்குது. மீன் பாத்துக்கிறியா? மீன் நீந்திர மீன் பாத்துக்கிறியா நீ? போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. கடாயில தானே பாத்துருக்க, நீந்திர மீனை பாத்துக்க. அங்க பாரு அருமையா இருக்கு பாரு, அருமையா இருக்கு பாரு. தெரியுதா? பாரு இது காலில் இருக்க கிருமி அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துரும். புரியுதா? இந்த மாதிரி அனுபவம் கிடைக்குமா? காலை வை, சும்மா உள்ள வை. பாரு எப்படி இருக்கு பாரு, சுத்தி பாத்தியா இருக்கு. இதுதான் நம்ம ஊரு வீரபாண்டி. ஏய் வா வா, ஆமா பிடிச்சி ஒரு பொண்ணு ஒரு தூக்கி போடுறாங்க. வா தேனியில இருக்கோம். தேனியில இருந்து இப்ப சென்னை கிளம்ப போறோம். பார்த்தாச்சு வீரபாண்டி. வீரபாண்டி அணையெல்லாம் பார்த்தாச்சு. தேனியில இருந்து கிளம்ப போறோம் சென்னைக்கு. ஒரு பிரியா விடை நம்ம திரும்ப போறோம். பஸ் வரல, நம்ம பஸ் புக் பண்ணியாச்சு, பஸ் வரல. தேனி ரொம்ப பரபரப்பா ஒரு வாட்டி நீங்க பாருங்க. எங்கேயாவது பாருங்க.